பேட் மெக்காஃபி தான் ரேண்டி ஓட்டன் கிட்ட ஃபோனில் பேசியிருப்பார். இவர் தான் மிஸ்ட்ரி காலர்னு லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் WWE ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகே, பேட் மெக்காஃபி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேண்டி ஓட்டன் ரெசல்மேனியா 42 ஒரு வேளை தோற்று போனால் அதோட WWE விட்டு நான் போகிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரேண்டி ஓட்டனை தரமான வில்லனா WWE இப்போ காட்டுறாங்க. பார்க்கலாம் அதை சரியாக WWE யூஸ் பண்ணுவாங்களான்னு. ப்ராக் லெஸ்னர் WWEக்கு 2025 ரிட்டர்ன் ஆனதில் இருந்தே அவருக்கு அதிகப்படியான எதிர்ப்பு சோஷியல் மீடியாவில் வந்திருக்கும். பட் இது இப்போ வரையுமே சரியாகலை. அதாவது இப்போ திரும்பவும் சோஷியல் மீடியாவில் பல ஆடியன்ஸ் ப்ராக் லெஸ்னரை கேவலமாக பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ராக் லெஸ்னரை சீக்கிரம் WWE விட்டு தூக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.